பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தானியேலின் 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 3ஆம் நாள். இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யணும் என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு நம்முடைய விசுவாசமானது தேவைப்படுது. பாருங்க, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னால், நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாக இருக்கணும். ஏசப்பா கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இருக்கணும். பாருங்கள், உலகத்தில் நம்ம கேள்விப்படுகிற காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். அப்போது ஆண்டவர் கொடுத்ததான காரியங்களை, எனக்கு இந்த காரியங்களை இயேசு மாட்டி தருவார்னு அந்த காரியங்களை நம்ம விசுவாசத்தில் குறைச்சல் போடுறோம். சில நேரம் நம்மளுடைய விசுவாசமே இல்லாமல் போயிடுது. அதனால நம்ம வாழ்க்கையில் நன்மையே இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்மளும் போய் ஜெபிக்கிறோம், இது பண்ணுறோம். ஜெப நேரத்தில் மட்டும் விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஜெப நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்திக்கிறீங்களா அந்த சூழ்நிலையில் விசுவாசமாக இருக்கணும். அப்படி விசுவாசமாக இருந்தால் தான் மறித்து போனால் கூட உயிரோடு வர முடியும். லாசருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் இறந்து போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏசு கண்டிப்பாக என்னை உயிரோடு கொண்டு வந்துடுவார், எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மறித்து போயிருந்திருப்பான். 4 நாள் ஆனதுக்கப்புறம் இயேசு வந்திருக்கிறாரு. இயேசு பாருங்கள், அவனை உயிரோடு எழுப்பிட்டாரு. அப்போ வெளியே பார்க்கும்போது தன் சகோதரிகளை அவன் பார்க்குறான். அப்போ தான் அவன் சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு நினைப்புக்கு வருது. பாருங்கள், நீங்களும் நானும் இன்றைக்கு விசுவாசத்தை நம்ம எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதோ, ஒரு தேவனுடைய செயல்பாடு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா விசுவாசன்றது ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்போ உறுதியற்ற நிலைமையில ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறணுமா, அதுக்கு உண்டான வழிவாசல்களை நம்ம மேற்கொள்ளணுமா, அப்போ அந்த வழிவாசல்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, சுதந்திரிக்கும் கொள்ளும்படியாக, அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்போ அதுக்குண்டான பலனை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம செபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஊற்றை புறப்பட செய்வீராக. நாங்கள் பார்க்குற சூழ்நிலைகள், நாங்கள் சந்திக்கிற நபர்கள், நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் எங்களுக்கு விசுவாசமானது அற்று போயிடுச்சுப்பா. அப்பா, இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய விசுவாசத்தை சுரக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் மரித்து போகிற நிலைமையில் இருக்கிற எங்களோட விசுவாசத்தை அப்பா ஒன்றும் இல்லை என்று சொல்லி தொய்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிற எங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நாங்கள் செய்கிற காரியங்களில் தேவனுடைய செயல்பாடு இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நாங்கள் உலக காரியங்களை எவ்வளோ நம்புகிறோமோ, தேவன் எங்களுக்காக செய்வான்றதில் நம்பிக்கையில் உறுதியாய் நிற்கவும், அதை அதிகமாக நம்பவும், உலக காரியத்தை காட்டிடும் என் கர்த்தர் எனக்காக இது எல்லாத்தையும் செய்து தருவார்னு சொன்ன ஒரு நம்பிக்கை, உறுதி, விசுவாசம் எங்களுக்குள்ள ஊற்றும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க தேவனாய் கர்த்தரோட மகிமை அவ்வளோ இல்லாமல் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.